இயேசு கிறிஸ்து 1ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தார் அப்படின்னும், அவர் சிலுவைக்கு போய் மரித்து பிறகு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாருன்னும் பைபிள் சொல்லுது. அது மட்டும் இல்லை, அவர் திரும்பவும் வருவார் அப்படின்னு பைபிளில் தீர்க்க தரிசனம் இருக்குது. இதன் அடிப்படையில் அவர் சீக்கிரம் திரும்ப வருவார் அப்படின்னு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷங்களாக கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் எப்போ வருவார் அப்படின்னு பல கிறிஸ்தவ போதகர்கள் இதுவரைக்கும் தேதி குறித்து சொல்லி அந்த தேதிகளில் அவர் வரலை. அதெல்லாம் பொய்யா போயிடுச்சு. தேதி குறித்து சொன்னால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுனால வேறு பல கிறிஸ்தவ போதகர்கள் அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளமெல்லாம் இந்த உலகத்தில் நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேறு விதமாக எச்சரிக்கிறாங்க. ஆனால் 2000 வருடங்கள் ஆகியும் அவர் வரவே இல்லை. ஆக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கை பொய்யானது அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் அந்த பழக்கத்தை விட முடியாமல் தொடர்ந்து அவர் சீக்கிரம் வருவார் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட என்கிட்ட விவாதத்துக்கு வந்த ஒரு கிறிஸ்தவர், நான் இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு விலகிட்டேன் அப்படிங்கிறத கண்டித்து எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கார். அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத திரையில் நீங்கள் பாருங்கள். கடைசியாக இப்படி மாறிட்டீங்களே, கிறிஸ்துவின் வருகையில் உங்கள் நிலைமையை நினைத்தால்தான் வருத்தமாக உள்ளது. அதாவது கிறிஸ்தவ மதத்தை விட்டு நான் விலகி போயிட்டேன். காரணம் என்னென்னா, பைபிளில் நிறைய பொய்கள் இருக்குது, பல முரண்பாடுகள் இருக்குது, பிழைகள் இருக்குது இப்படின்னு நான் சொல்கிறேன். இதனால எனக்கு இவர் இந்த எச்சரிக்கையை கொடுக்குறார். இப்படி மாறிட்டீங்களே, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது உங்களுடைய நிலைமை மோசமாக இருக்குமே அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. இப்போ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். முதலாம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷங்களாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அவர் வரவே இல்லை. ஏன் இப்படி போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறார், அதை நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லவில்லை, கிறிஸ்தவர் பொய் சொல்கிறார்கள் என்று நீங்கள் தான் பொய் சொல்கிறீர்கள். கிறிஸ்தவர்கள் சொல்வது அவர்கள் சொந்த வார்த்தைகள் அல்ல, அவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். இவைகள் உங்களுக்கு தெரியும். அதாவது கிறிஸ்தவங்க நாங்கள் பொய் சொல்லலை, இயேசு தான் நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கார், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறார் இவர். அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னதை நாங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு கம்பெனியுடைய மேனேஜர் எல்லா ஊழியர்கள்ட்டையும் முதலாளி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறார், சீக்கிரம் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதை ஊழியர்கள் நம்புகிறாங்க. 1 வருஷமாச்சு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, 5 வருஷமாச்சு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல. ஆனாலும் தொடர்ந்து அந்த மேனேஜர் முதலாளி இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதுக்கிடையில் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த பல பேர் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க, அப்போவும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது 10 வருஷங்கள் கழித்து ஒரு ஊழியர் அந்த மேனேஜர்கிட்ட தைரியமாக கேட்குறாரு, ஏன் இத்தனை வருஷங்களாக இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுதுன்னு போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறார், நான் போய் சொல்லலை, முதலாளி தான் அப்படி சொன்னார், அவர் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதே போல தான் இந்த கிறிஸ்தவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் போய் சொல்லலை, இயேசு தான் அப்படி சொன்னார், அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அந்த முதலாளி அப்படி சொல்லியிருக்கலாம், ஊழியர்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் முதலாளி சொல்லி இத்தனை வருஷங்கள் ஆகி இன்க்ரிமெண்ட் கொடுக்கலையே அப்படின்னா அந்த முதலாளி பொய் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த மேனேஜர் உணர்ந்து இனி அந்த பொய்யை ஊழியர்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அப்படி செய்யாமல் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவர் சொன்ன பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் அது உண்மை இல்லை. அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்போது பைபிளில் எழுதியிருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு பைபிள் சொல்லும்போது அவர் பைபிள் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே வருவார் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுதே தவிர பல 100 ஆண்டுகள் கழித்தோ அல்லது 2000 வருஷங்கள் கழிச்சோ வருவார்னு பைபிள் சொல்லலை. இப்போது அவர் திரும்ப வருவார்னு பைபிள் சொல்லும்போது அவர் எப்போ வருவார்னு பைபிள் சொல்லுதோ அதையும் புரிஞ்சுக்கணும். அவர் திரும்ப வருவார் என்று பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 1ஆம் நூற்றாண்டிலேயே நிறைவேற வேண்டிய ஒன்று. இதனால தான் அவர் ஏற்கனவே 2வது முறையாக வந்துட்டார் அப்படின்னு கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவினர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரிவினரின் பெயர் ஃபுல் பிரெட்டரிஸ். ஏன் இந்த பிரிவினர் அவர் ஏற்கனவே திரும்ப வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அவர் திரும்ப வருவார்னு பைபிளில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் 1ஆம் நூற்றாண்டிலேயே நிறைவேற வேண்டிய ஒன்று. 2000 வருஷங்கள் கழித்து நிறைவேற வேண்டிய ஒரு காரியம் இல்லை. அவர் திரும்ப வருவார்னு இன்றைக்கி போதிக்கிறாங்களா கிறிஸ்தவங்க, அவங்க பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்காமல் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இயேசு திரும்ப வருவார் என்று பைபிள் சொல்வது இனிமேல் நடக்கப் போகிற காரியமாக பைபிள் சொல்லவில்லை. பைபிள் எழுதப்பட்ட அந்த காலத்திலேயே அவர் திரும்ப வருவார் என்று தான் பைபிள் சொல்லுது. ஆனால் அது பொய்யாயிடுச்சு, அவர் வரலை. அப்படி இருக்கும்போது அந்த தீர்க்க தரிசனம் பொய்னா பிறகு பைபிளில் இருக்கிற மற்ற தீர்க்க தரிசனங்களும் பொய் தான். அதனால தான் பைபிளை காப்பாற்றுறதுக்காக இந்த ஃபுல் பிரிட்டரிஸ் என்கின்ற இந்த கிறிஸ்தவ பிரிவினர் இயேசு 1ஆம் நூற்றாண்டிலே திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் உண்மை அல்ல. இயேசு 1ஆம் நூற்றாண்டில் வரல. ஏன்னா அவர் திரும்ப வரும்போது என்னவெல்லாம் நடக்கும்னு பைபிள் சொல்லுதோ அது எதுவும் 1ஆம் நூற்றாண்டில் நடக்கலை. ஆக அவர் 1ஆம் நூற்றாண்டிலேயே வருவார் என்று தான் பைபிள் சொல்லுது, அது நடக்கலை. அதை வைத்து பார்க்கும்போது பைபிளில் ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் இருக்குதுங்கிறது தெளிவாகுது. இப்போ அதை ஒத்துக்கிட்டா பைபிள் ஒரு நம்பத்தகாத புத்தகம் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். அதனால தான் கிறிஸ்தவர்கள் அவர் இனிமே தான் வரப்போறாருன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்திலே ஒரு பிரிவினர் ஏற்கனவே 1ஆம் நூற்றாண்டில் அவர் 2வது முறையாக வந்துட்டாருன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் இதுவரை வரவும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. இயேசு அதை சொன்னார், இதை சொன்னார் அப்படின்னு பைபிளில் ஏகப்பட்ட பொய்கள் எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒன்று தான் அவர் திரும்ப வருவார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனமும். தயவு செய்து மற்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் இந்த 2000 வருஷ பொய்யை இனியும் சொல்லாதீங்க.